சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அப்பத்தா பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட, ஏயா ராசாங்கம், நான் ஒன்று சொன்னா கேப்பியாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், என்ன அத்தா இப்ப நீ தான் முடிவெடுக்க போற, இப்ப நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொன்னதும், மலரு எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா தமிழ்ச்செல்வி சொன்னா. அதுக்கு அவ ஒரு வார அவகாசமும் கேட்டா. நீ ஏன் அந்த அவகாசம் கொடுத்த? ஆனா இங்க ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் தப்பு பண்ணல, என் புருஷன் தப்பு பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஏயா தமிழுக்கும் சேதுக்கும் இதை நிரூபிக்கிறதுக்காண்டி ஒரு வார அவகாசம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பதான் பார்த்தா சாவித்திரி, என்னது ஒரு வார அவகாசமா? இல்லம்மா, நீ என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லாரும் கண்கூடாத பார்த்தாங்க தானே. இப்ப என்னமோ ஒரு வார அவகாசம் சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணன் என்னமோ அன்னைக்கு தாமரை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது தெரியாம இருக்கும்போது கூட உடனே கல்யாணத்துக்கு சரின்னுச்சு. அப்ப கூட யாருமே ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி டைமும் கேட்கல. இப்ப வந்துட்டு ஒரு வார அவகாசம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ஒரு வாரத்துல என்ன எங்க 2 பேர்த்தையும் ஏதாவது சொல்லிய முடிச்சு விடலான்னு பாக்குறியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கத்தவும், இங்க பாருடி, செத்த நேரத்துக்கு நீ வாயை மூடிக்கிட்டு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், நிக்கிற ஊரு பெரியவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன், ஐயா ராசாங்கம், சேது, தமிழ்ச்செல்வி எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று சொல்றேன். சேதுவும் தமிழ்ச்செல்வியும் இதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வார அவகாசம் நான் கொடுக்குறேன். சேதுவும் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வியும் நிரூபிப்பா, தான் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது நிரூபிப்பான். 2 பேரும் சேர்ந்து ஒரு வாரத்துக்கு மேல எதையும் நிரூபிக்க முடியல அப்படின்னா நானே சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு தாலி எடுத்து என் கையால கொடுக்குறேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், இதை கேட்டதும் பார்த்தா சாவித்திரிக்கும் தாமரைக்கும் அப்பதான் கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கு. சரிம்மா, நீ சொல்ற கதைக்கே நானும் வரேன், ஒரு வாரம் தானே, ஆனா நான் ஒரு கண்டிஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இந்த ஒரு வாரமும் நான் வெளியே சித்தப்பா வீட்டில் தங்க மாட்டேன், இந்த ஒரு வாரம் நானும் தாமரையும் இதே வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்க ராஜாங்க பார்த்தா முறைச்சு பார்க்குறாரு. என்னன்னே அப்படி பார்க்குற? நீங்க ஒரு வாரம் அவகாசம் அப்படின்னு சொன்னதுக்கு நாங்க பொறுத்துக்கிட்டோம்ல. நான் நினைச்சிருந்தா இப்பயே மாதர் சங்கத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் உன் பேரை சந்தி சிரிக்க வச்சிருப்பேன். சரி, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவும் அண்ணனும் சொன்னதுனாலதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். நீங்க ஒரு வாரம் சொல்றீங்கல்ல, அதை நான் ஏத்துக்கிட்டேல, அப்ப நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கங்க. இந்த ஒரு வாரத்துல ஏன் எனக்கும் என் மக உசுறு கூட ஆபத்து வரலாம் தானே, அதனாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அப்பதான் பார்த்தா சரியா ராசாங்கம், ஒரு வாரம் தானே, இவங்க இருக்கட்டும். சரியா ராசாங்கம், ஒரு வாரம் தானே, ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவன் மேலதான் எல்லாம் தப்பு இருக்கு அப்படின்னு தெரிய மட்டும் வரட்டும், அப்புறம் இவ என்னைய வேற மாதிரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், அப்பதான் பார்த்தா தாமரைக்கும் சாவித்திரிக்கும் கொஞ்சம் கதக்குன்னு இருக்கு. இதுவும் ஒருவேளை சிக்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க உள்ள பார்த்தா போசு, ஈஸ்வரி, சித்ரா எல்லாம் வேகமா உள்ள போகவும், என்னம்மா ஓ நாத்தனாக்காரி வீட்டை விட்டு போனவ அப்படியே போயிருவான்னு பார்த்தா இப்ப மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டா. அப்பதான் வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஒரு வார அவகாசம்னு சொல்லியிருக்கு. ஏமா, இந்த ஒரு வார அவகாசத்துல சேது மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் நிரூபிச்சா, அப்ப இந்த சாவித்திரியோட கதை என்னமாகும் அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், என்ன ஆகும்? அவன் நிரந்தரமா நினைச்சாலும் இந்த ஜென்மத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழையவும் முடியாது, இந்த சொத்துல பங்கு போடவும் முடியாது. காலம் முழுக்க இந்த வீட்டிலே இருந்து மகளை எப்படியாவது சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்து முழுக்க ஆட்டைய போடலான்னு பார்த்தா, ஆனா இப்ப கடைசியில ஒரு ஆப்பு வந்துருச்சு. எனக்கு என்னமோ சேது தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு தான் தோணுது. இந்த சாவித்திரி சரியான கைகாரி, நல்ல பாம்பு மாதிரி எந்த நேரத்துல எப்படி வேணாலும் மாறுவா. சேது தப்பு பண்ணாமையே அவன் மேல தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவதான் பழிய போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு.